able to help us. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. There is no shadow of changing or no variance in him. நாம் எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடுவோமா? Let us all kneel down and close our eyes. அருமையானவர்களே, நீங்கள் எந்த தேவைகளோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த ஒத்தாசை வரும் பர்வதம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. Beloved ones, whatever type of need you come here, the Lord is here that you are able to help from his hill. உங்களுடைய எந்த தேவைகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவர். He is able to satisfy whatsoever need of you. ஆனால் உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் தடையா இருப்பதற்கு காரணம் உன்னுடைய பாவம். But the sin is a reason for unable to obtain answers for your prayers. நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒத்தாசை வரும் அந்த பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். Let us lift our eyes unto the hills from where our help cometh. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாக இருக்கிறீர். Oh Lord, you are a hill that gives me help. உனக்கு ஆவிக்குரிய ஒத்தாசையா இருந்தாலும் சரீர பிரகாரமான ஒத்தாசையா இருந்தாலும் எல்லா ஒத்தாசைகளும் அவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. For your spiritual and for your earthly help, all the helps are in him only. கண்களை மூடின வண்ணமாக நம்மை நாம் நிதானித்து அறிவோமா? Let us all close our eyes and examine ourselves. நம்முடைய பாவங்களை உணர்வோமா? Let us find our all sins. ஒருவேளை ஒருவருக்கு தெரியாமல் நீ ரகசியமாக தனியே நீ பாவம் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம். Sometimes without the knowledge of anyone, of your own in a secret, you are doing a sin and committing evil against God. அது மறைமுகமான பாவமா இருந்தாலும் வெளியரங்கமான பாவமா இருந்தாலும் பாவம் பாவமே. It may be an outward sin or a secret sin. If it is sin, it is sin only. அந்த பாவத்தை அறிக்கையிடுகிற வரைக்கும் உன்னுடைய ஜெபங்கள் ஒன்று கேட்கப்படாது. Till the time you are confessing your sin, the Lord will not answer your prayers. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். The Lord does not hear to the sinners. உன்னுடைய பாவம் தான் உனக்கு தேவனை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறது. And your sin is hiding the face of God, not to be looked to by you. தேவனிடத்தில் நெருங்கி அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி உன்னுடைய பாவம் தான் தேவனை விட்டு உன்னை தூரமாக விலக்கி வைத்திருக்கிறது. The sin is only hiding you that you are unable to come closer to the Lord and feel his presence. இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பாவங்களை உணர்ந்து நீ அறிக்கையிடுவாயானால் உன் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தை உன்னை விட்டு நீக்கி உன்னை சுத்திகரிக்க அவர் உண்மையும் அந்த பர்வதம் நீதி உள்ளதாக இருக்கு. Beloved ones, if you are able to find your faults and confess to the Lord, he is a real God able to forsake all your sin. அந்த பர்வதத்தினிடத்திலே யாதொரு வேற்றுமையும் யாதொரு மாறுதலும் இல்லை. Upon the hill there is no type of variance or unchange of shadow. அது நீதியுள்ள பர்வதம். It is a righteous hill. அது உண்மையுள்ள பர்வதம். It is a real hill. அது மாறாத பர்வதம். It is an unchanging hill. அது நித்தியமான பர்வதம். It is an eternal hill. அது என்றைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க கூடிய ஒரு பர்வதம். It is a hill that is able to bless you forever. நீ தைரியமாய் உன் கண்களை உயர்த்துவாயா? With bold you lift up your eyes. உன்னுடைய தகப்பனை பார்க்கிலும் அவர் உண்மையுள்ளவர். Than your father he was good to you. உன்னுடைய தாயை பார்க்கிலும் அவர் அன்புள்ளவர். Than your mother he was loving you. உன்னுடைய நண்பர்களை பார்க்கிலும் அவர் சிறந்தவர். Than your friends he was better to you. உனக்கு உதவி செய்கிற ஆயிரக்கணக்கான நபர்களை பார்க்கிலும் அவர் மேன்மையானவர். Than the thousands of people that are helping you he is better to you. அவர் 10,000களில் சிறந்தவர். He is better than 10,000. நீ எங்கு போனாலும் உன்னோடு கூட வருகிறவர். Wherever you go he cometh with you. நீர் உறங்கினாலும் உன் பக்கத்திலே விழித்துக்கொண்டே உன்னை காக்கிறவர். Even though you sleep he is standing by you and is keeping watch upon you. நீ வயதான காலத்தில் உன் கால்கள் தள்ளாடினாலும் உன் கால்களை பலப்படுத்துகிற தேவன் அவர். In the old age while your legs are being shaken he is making your legs to be strong. அவருக்கு விரோதமாக செய்த உன்னுடைய குற்றத்தை நீ அறிக்கையிட மாட்டாயா? If you not confess the sin that you have committed against him, உன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள்ள மாட்டாயா? will you not accept all your faults? நம்முடைய மார்பில் நம்முடைய கைகளை வைப்போமாக. Let us all keep our hands upon our chest. நான் பாவி என்று ஒத்துக்கொள்வோம். Let us all say that I am a sinner. என்னென்ன பாவங்கள் நினைவுக்கு வருகிறதோ அதை எல்லாம் ஒவ்வொன்றாய் அறிக்கையிடுவோம். Whatever sins that comes in our mind, let us confess all these sins. நான் பாவி, என் பேரில் கிருபையாயிரும் என்று அந்த பர்வதத்தை நோக்கி சொல்லுவோம். Let us call unto the hill, I am a sinner, be mercy upon me. அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து முதலாவது இறங்குகிற ஒத்தாசை பாவ மன்னிப்பு. And from the hill from whence the help cometh up with the help. முதலாவது ஒத்தாசை பாவ மன்னிப்பு. The first help is the forgiveness of the sin. அவர் இன்றைக்கு உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். In this day the Lord is forgiving your sins.
ஷினாயில வம்சிரவால ரபகத்துரவால இனாயில வம்சவாலாரியா இனாயில வம்சிரவால இனாயில வம்சிரவால உண்மையாய் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஆண்டவருடைய தூய்மையான ஜீவனுள்ள வல்லமையுள்ள இரத்தம் இறங்கி அவர்களை கழுவி கொண்டிருக்கிறது. Upon the people who are confessing truly, the pure blood of Lord Jesus Christ is coming and washing them. உன்னுடைய விசுவாச கண்ணை திறந்து பார். And open your eyes of faith. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகு உன்னுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் ஒவ்வொன்றாக இறங்கி கொண்டே இருக்கிறது. After your sins have been forgiven, you will get the answer for all your prayers.